வேர்ல்டு புக் டே 23/4/2025 இன்று உலக புத்தக தினம். உலகம் முழுவதும் உள்ள புத்தகத்தை புத்துணர்ச்சியுடன் வாசிக்கும் புத்தக பிரியர் அனைவராலும் உலக புத்தக தினம் புத்தகத்தை வாசித்து கொண்டாடப்படுகிறது. உலக புத்தக நாள் அல்லது உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாள் அல்லது உலக புத்தக நாள் என்பது வாசித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகும். ரஷ்ய படைப்பாளிகள் புத்தக உரிமைக்கும் காப்புரிமை முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கருதியதால் ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் புத்தக உரிமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலக புத்தக தினம் இந்தியாவிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23 அன்று கொண்டாடப்படுகிறது. புத்தகங்களை வாசிப்பதற்கும் வெளியிடுவதற்கும் மக்களை ஊக்குவிப்பதற்கும் விழிப்பூட்டுவதற்கும் இந்தியாவின் பல பகுதிகளில் இது நினைவு கூறப்படுகிறது. புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. புத்தகத்தை தொடர்ந்து வாசித்தால் மனிதன் ஆவான் தன்மை. புத்தகம் வாசிப்பவர்கள் வாழ்வில் அடைவார்கள் மேன்மை. புத்தகம் வாசிப்பதால் ஏற்படும் நன்மை. புத்தகத்தை புரிந்து வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் பல பன்மை. புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. புத்தக மேலும் பதிப்புரிமை தொடர்பான சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. புத்தகங்கள் மற்றும் வாசிப்பு இன்பத்தை ஊக்குவிக்கும், இன்பத்தை உருவாக்கும். புத்தகம் ஆக்கத்தையும் ஏக்கத்தையும் ஊக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதிகமாக படித்தால் தூக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. பத்துணர்ச்சி, பித்துணர்ச்சி, சொத்துணர்ச்சி, பித்துணர்ச்சி, கெத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது புத்தகம். பிரித்தால் புத்து பிளஸ் அகம். புத்தகம் புத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. படித்தால் தாகத்தை தீர்க்கக்கூடியது. படிப்பவர்களை ஈர்க்கக்கூடியது. அப்பேற்பட்ட உலக புத்தக தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் உலக புத்தக தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். புத்தகத்தை என்றும் நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். ஏப்ரல் 23 வரும் உலக புத்தக தினம். உலக மக்களுக்கெல்லாம் இது புத்தாக்க தினம். புத்தகம் படித்தால் வாழ்வில் ஏற்படும் வித்தகம். புத்தகம் வாசித்தால் தீரும் நம் தாகம். புத்தக வாசிப்பினால் கட்டுப்படுத்தலாம் மோகம். புத்தகத்தை நேசிப்பவர்கள் வாழ்வில் ஆனதில்லை சோகம். புத்தகத்தை யாரும் போட முடியாது பாகம். புத்தகம் அறிவை சுத்தப்படுத்தும் அகம். புத்தகம் படிப்பவர்கள் வாழ்வாகிறது சுகம். வாசிப்பால் கருத்துக்களை வைத்திருக்கலாம் விரல் நகம். புத்தகத்தை படித்தால் ஏற்படும் எல்லோருக்கும் தாக்கம். புத்தகத்தை வாசிப்பதற்கு வேண்டும் ஊக்கம். புத்தக வாசிப்பால் வரும் புரியாத மழக்கம். புத்தகத்தை வாசிக்க யாரும் காட்டாதே தயக்கம். புத்தக தினத்தை கொண்டாட உள்ளது பல இயக்கம். உலக புத்தக நாளில் வாசிப்பதே வழக்கம். புத்தக வாசிப்பால் அனைத்தும் ஆகும் ஆக்கம். புத்தகத்தை வாசித்து தீயவைகளை நீக்கும். புத்தக வாசிப்பால் உன் புகழ் பரவும் 8 திக்கும். புத்தக அறிவால் கடைப்பிடி நல்ல போக்கும். புத்தகத்தை எழுதினால் உலகமே வியந்து உன்னை பார்க்கும். புதியதாக புத்தகத்தை திறந்தால் வாசனை தூக்கும் என்று உலக புத்தக தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.